ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சந்தோஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். குழையாமல் 3/4 அளவு பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பழமாக தக்காளி, பீர்க்கங்காய் இந்த சைஸில் நான் ஒரு காய் எடுத்திருக்கேன். இந்த காயை நல்லா தோல் சீவிட்டு நம்ம நறுக்கி வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கூட்டோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், இந்த கடையலோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காயை இந்தளவுக்கு தோல் ரொம்ப சீவிடாதீங்க, இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தோல் இருக்கிற மாதிரி சீவிக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கிறலாம். மண் பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது இந்த கடையல் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மத்து வச்சு கடையிறதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக நறுக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கரலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வதக்கி விட்ருங்க. ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி அதை ஒரு பழம் பெரிய சைஸாகவே கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கரலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். நிறைய நார் சத்து இருக்குது, அதனால் அடிக்கடி இது சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும், வதங்கி வெந்துடும். அதனால் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். பருப்பு வேக வச்சதுனால காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி போதும், நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் சாம்பார் மாதிரி ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வேக வைக்கணும். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டு மூடி வச்சு இந்த காயோடு வேக வச்சிடலாம். இந்த காய் கொதிக்கும் போது கொத்தமல்லி வாசனை, பெருங்காயம் இதெல்லாம் நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காயெலாம் 3/4 அளவுக்கு தான் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை சேர்த்துக்கிறணும். அப்போ தான் பருப்பும் காயும் நல்லா மசிஞ்சு நல்லா அந்த கடையல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு 3/4 அளவுக்கு வேக வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கிறணும். பாசிப்பருப்பு சேர்த்ததும் இந்த பீர்க்கங்காயோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா தண்ணிலாம் இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா காய் பருப்பு சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்துட்டு பருப்பு மத்து வச்சு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காய் எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி அழுத்தி கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டேன். சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சூடான சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான பீர்க்கங்காய் கடையல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க.